50 நாள் பிரச்சாரத்தை முடிக்கிறான். நாளையோட கடைசி நாள். உண்மையை சொல்லணும்னா நாளைக்கு அரை நாள் தான், இன்னைக்கு தான் கடைசி நாள். கல்லிடைக்குறிச்சி பல இடம் வந்திருக்கேன். ஆனால் வாகன பிரச்சாரம் இன்னைக்கு தான் வந்துச்சு. எல்லாருக்கும் சிறந்தாள்னா புரட்சிகரமான மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் கடைசி 50 நாட்கள்ல செய்த பிரச்சாரங்கள்ல நாங்கள் நிறைய மக்களை சந்தித்தோம். நிறைய மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நிறைய மக்கள் எங்கள்கிட்ட சொன்னதெல்லாம், ஐயா நாங்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், ஆனா நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கும்னு தெரிஞ்சா நாங்க இங்க இருக்கவே முடியாது, நாங்க இங்க தொழில் பண்ண முடியாது, நாங்க இங்க வாழ முடியாது. அந்த அளவிற்கு தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருக்கு. அதனால எங்களுடைய ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. ஆனால் நாங்கள் நேரடியாக வர முடியாது, எங்களுடைய தொழில் பாதிக்கப்படும், எங்களால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன வணிக நிறுவனங்களும் வணிகர்கள் தான் அதிகம். ஆகவே இங்க இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நான் ஒன்னே ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். ஐயா இத்தனை ஆண்டு காலத்தில் ஐயா இசக்கி சுப்பையா என்ற ஒரு நபர் நல்லவரா கெட்டவரா? அவர் 15 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் என்ன சொன்னா, அவர் 10 ஆண்டுகள் அவர் மட்டும் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஐயா முருகபாண்டியனோட சேர்த்து அதிமுக கடைசி 15 ஆண்டுகளை அதிமுக தான் இந்த மண்ணை ஆண்டிருக்கு. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நபர் இந்த கல்லிடைக்குறிச்சியில வந்து இந்த அம்பேத்கருடைய நினைவிடத்தின் முன்னாடி நின்று யாராவது ஒரு திமுக காரர், யாராவது ஒரு அதிமுக இருக்கக்கூடிய நபரை கூட அல்லது அமமுக அல்லது வேற ஏதாவது இன்னைக்கு நேரடியாக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி, ஏதாவது ஒரு கட்சி, ஒன்னு பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அல்லது இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியா இருக்கக்கூடிய திமுக, ரெண்டுல எதிர்ப்பு. இந்த தொகுதியில் பிரதான எதிர்கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி தான் எல்லா தொகுதியிலும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த ஒரு தொகுதி மட்டும் தமிழ்நாட்டிலே விதிவிலக்கு. இங்கு முழுவதுமாக ஆளுங்கட்சியும் ஐயா இசக்கி சுப்பையாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், எதிர்கட்சியும் ஐயா இசக்கி சுப்பையாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு சங்கங்களும் என்ன சொல்லணும், ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு வரைக்கும் ஐயா இசக்கி சுப்பையாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இந்த உண்மையை உணர்ந்தனாலதான் தமிழ்நாடு முழுக்க நாம் கட்சி திமுக எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஐயா இசக்கி சுப்பையா எதிர்த்து பேசியிருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. சாதாரண நபர் கிடையாது ஐயா இசக்கி சுப்பையா என்பவர், சாதாரண நபர் கிடையாது. ஒட்டுமொத்த தொகுதியும் தன் உள்ளங்கள் வச்சிருக்கக்கூடியவர். ஐயா இசக்கி சுப்பையா என்ற பெயரை எதிர்த்து பேசக்கூட நாதி இல்லாத இடத்துல, ஆள் இல்லாத இடத்துல, திராணி அட்ட எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல ஐயா இசக்கி சுப்பையாவை மட்டும் நாங்கள் பேசுவதற்கான காரணம், இந்த மண்ணை கடந்த 15 ஆண்டுகளாக, அதுக்கு முன்னாடி ஆண்டது வேற, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆண்டது வேற, சுதந்திரம் அடைந்த 60 ஆண்டுகளில் திமுக அதிமுக காங்கிரஸ் மாற்றி மாற்றி ஆண்டிருந்து அனுபவிச்சிருந்து கொடுமைகளை செய்திருந்தாலும், சித்திரவதைகளை செய்திருந்தாலும், கொள்ளையடிச்சிருந்தாலும், கொலை செஞ்சிருந்தாலும், கஞ்சா வச்சிருந்தாலும், சாராயம் வித்திருந்தாலும் கடைசி 15 ஆண்டுகளாக இந்த வேலையை பூரம் செய்தது ஐயா இசக்கி சுப்பையா என்ற ஒற்றை நபர். இதை பேச யாருக்கா தைரியம் இருந்துச்சா? இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்ட், இங்க இருக்கக்கூடிய வாணிப நிறுவனங்கள், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஐயா இசக்கி சுப்பையா யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசினாங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த இசக்கி சுப்பையா ஐயா செஞ்ச தவறுகளை சொல்வதற்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். தெரிஞ்சுக்க, நாங்கள் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வந்த பிள்ளைகள் அல்ல, நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள். தெரிஞ்சுக்க, இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, தமிழ்நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. ஆனால் அம்பாசமுத்திரம் என்ற ஒரு ஒற்றை தொகுதி மட்டும் வெள்ளக்காரண்ட சுதந்திரம் பெற்று இல்லையா? ஆனா கொள்ளக்காரண்ட சுதந்திரம் வரல. நாங்கள் நடத்துவது ஐயா முத்துராமலிங்க தேவர் நடத்திய சுதந்திர போராட்டம், நாங்கள் நடத்துவது ஐயா வாவுசி நடத்திய சுதந்திர போராட்டம், நாங்கள் நடத்துவது ஐயா காமராஜர் நடத்திய சுதந்திர போராட்டம், நாங்கள் நடத்துவது ஐயா இமானுவேல் சேகர் நடத்தக்கூடிய சுதந்திர போராட்டம், நாங்கள் நடத்தக்கூடியிருப்பது ஐயா அம்பேத்கர் நடத்திய சுதந்திர போராட்டம். அப்படின்னா தெரிஞ்சுக்க, நாங்க வெள்ளக்காரன் எதற்கு சுதந்திரம் பெற்ற இந்த தலைவர்களை எங்களுடைய தலைவர்களா ஏற்று ஐயா இசக்கி சுப்பையா போன்ற திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இந்த மண்ணை, இந்த அம்பாசமுத்திரம் மண்ணை, இந்த கள்ளக்குறிச்சியுடைய மண்ணை காப்பாற்ற வந்து நிற்கிறோம். 45 நாள் 50 நாள் எத்தனை கொலை மிரட்டல், எத்தனை அதிகார மிரட்டல், எவ்வளவு குடியார, எவ்வளவு கஞ்சா குடிக்க, எவ்வளவு பேர் மிரட்டி இருக்கா. நிம்மதி அவர் இடத்துல சாப்பிட முடியாதுங்களா? நிம்மதி அவர் இடத்துல டீ குடிக்க முடியாது. என்ன பிரச்சனை என்றாலும் தெரியாது. எதை எந்த இடத்துல ஆயத்தோட வர்றான்னு தெரியாது. எதை எந்த இடத்துல எங்க ஐயா இசக்கி சுப்பையா அப்படியே பேசுறேன்னு கை நீட்டுவான்னு தெரியாது. அந்த அளவிற்கு தினசரி ஒவ்வொரு நாளும் மிரட்டல், ஒவ்வொரு நாளும் உயிர் பயம். இதையெல்லாம் கலந்து நாங்கள் நிக்கிறதுக்கான ஒரே காரணம் ஒண்ணு தெரிஞ்சுக்க, பணம் இருந்தா அள்ளி கொடுக்கணும், படிச்சிருந்தா சொல்லிக் கொடுக்கணும். உங்க முன்னாடி நிக்கிற நாங்க படித்த பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகள், நாங்க துணிஞ்சு நிக்கிற ஐயா இசக்கி சுப்பையாவுக்கும் அவருடைய அதிகாரத்திற்கும் அவருடைய ஆழ்பலம் பலபலம் அதிகாரமும் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய நாங்கள் திமுகவை பார்த்து கருணாநிதியை பார்த்து அரசியலுக்கு வந்த நபர்கள் அல்ல, அதிமுகவை பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து அரசியலுக்கு வந்த நபர்கள் அல்ல. நாங்கள் உலகத்தின் மாவீரன், உலக தமிழர்கள் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தோம். அதனாலதான் இந்த அளவிற்கு துணிச்சலுடன் நின்று பேசுறோம். நாங்க திரும்பவும் சொல்றோம், ஐயா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் கற்பழிப்பு கஞ்சா விற்பனை சாராய விற்பனை எல்லாத்துக்கும் காரணம். தார் ரோடு சரியில்லை, சிமெண்ட் ரோடு சரியில்லை, ரயில்வே ஸ்டேஷன் சரியில்லை, சாக்கடை சரியில்லை, தெருவிளக்கு சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, பஸ் ஸ்டாண்ட் சரியில்லை. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த தலைவர்கள்.
நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, எம்பி, நாம வாக்களித்து தேர்ந்தெடுத்த சேர்மன், கவுன்சிலர், பிரசிடண்ட், நாம ஓட்ட போட்டு அயோக்கியப்பாளையும், கொலகார பையனையும், கொள்ளையடிக்கிறவனையும், சாராய விற்கிறவனையும், கஞ்சா விற்கிறவனையும் கொண்டாந்து ஆட்சியை அமர்த்திட்டு ரோடு சரியில்லை, வீடு சரியில்லை, பஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போறோம்? ஐயா, நம்ம குடிக்கிறது தண்ணி இல்லையா? தாமிரபரணி தாயினுடைய மார்பக பாலை நம்ம குடிக்கிறோம். ஆனா அந்த தாமிரபரணி தாயை நம்ம கண்ணு முன்னாடியே அந்த மாற அழுத்து விற்பனை செய்யறது மாதிரி அந்த மண்ணை பூரா அழுத்து வித்தை வித்துட்டு அள்ளி வித்து தின்னுட்டு கனிம வளத்தை பூரா தின்னுட்டு அந்த தாயை, தாமிரபரணி தாயை நொண்டி நுடமாக்கி படுக்கப்பட்டோம். இந்த தாமிரபரணி தாயை எப்ப மீட்டெடுக்க போறோம்? உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் நம்மளோட எள்ளு பாட்டன் கொள்ளு பாட்டன் அவன் குடிச்சிட்டு இந்த தாமிரபரணிய, இந்த மலைகளை, மேற்கு தொடர்ச்சி மலைகளை, இந்த மண்ணை, இந்த கனிம வளத்தை எல்லாத்தையும் நம்மள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்கயா. இது நீங்களும் நானும் உருவாக்கிய மலை அல்ல, நீங்களும் நானும் உருவாக்கிய தாமிரபரணி அல்ல. இது பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக இருந்த தாமிரபரணி என்ற வற்றாத ஜீவனைய நாசமாக்கி அள்ளி தின்னு முடிச்சாங்கய்யா. இதை யாருங்கய்யா கேட்பா? ஐயா, எங்களை விட்டா கனிம வளத்துக்கு பாதுகாக்கிறதுக்கோ கனிம வளத்தை கொள்ளடிக்கிற கேட்கிறதே நாளிலையா நாம் தமிழர் கட்சியை தவிர யாராவது ஒரு கட்சி வந்து கனிம வள கொள்ளையை பற்றி பேச சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சியை வந்து மணல் கொள்ளையை பத்தி பேச சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியை தவிர ஏதாவது ஒரு கட்சியை துணிச்சலோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையை ஒழிப்போம் ஒரு கடையை சொல்ல சொல்லுங்க, ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் மட்டும்தான் இந்த மண்ணுக்கான கட்சி, நாங்கள் மட்டும்தான் இந்த மக்களுக்கான கட்சி. ஆகவேதான் 15 ஆண்டுகளாக எந்த கட்சியோட கூட்டணி வைக்கல, எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம தனிச்சு நாங்கள் வைக்கிற காரணம் ஒன்னே ஒண்ணு, ஒரு டேங்கர் லாரி நிறைய பால் போகுது, ஒரு டேங்கர் லாரி நிறைய பால் போகுது இல்லையா? அந்த பாலை ஒரு சொட்டு பால்டாயில விடுங்க. இப்ப ஜெயிக்கிறது ஒரு டேங்கர் லாரி நிறைய இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான லிட்டர் பாலா அல்லது பால்டாகா? ஒரு கோடி லிட்டர் பால்டாயில் இருக்கக்கூடிய அந்த டேங்கர் லாரிய ஒரு சொட்டு பால்டாயில் அழித்து விடும். ஆகவேதான் நாங்கள் சொல்றோம், கூட்டணிக்கு போகாம நாங்கள் இருக்கிறதுக்கான காரணம், நாங்கள் கூட்டணிக்கு போகும் அளவிற்கு தகுதியான திராணியான எங்கள் கொள்கைகளை கொண்ட இன்னொரு கட்சி இந்த உலகத்திலேயே இல்லை. 2 நபர்கள் தான் இந்த கொள்கையை உலகத்தில் நிலைநாட்டியது. ஒண்ணு, வாழ்ந்து தெய்வமாக இன்று மறைந்து போன எம் மாவீரர்களின் தலைவராக வாழக்கூடிய மாவீரன் பிரபாகரன். 2வது, இந்த மண்ணில் பிறந்து ஆயுதம் ஏந்தாமல், துப்பாக்கி ஏந்தாமல், துவக்கி ஏந்தாமல், பீரங்கி ஏந்தாமல் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டின் இந்த மண்ணின் கனிம வளத்தினுடைய விடுதலைக்காக. இங்க பாருங்க, என்னடா மண் அள்ளிவிட்டான் மலை அள்ளிவிட்டான்னு பேசிட்டே இருக்கீங்க. அல்லனா அள்ளிட்டு போறாங்க, என்னடா போய் நினைக்கிறீங்க? நான் உங்கள்ட்ட சொல்றேன், ஐயா, ஒரு மலை அந்த பக்கங்களை போய் பாருங்க. எனக்கு ஊரோட பேர் சரியா தெரியல, ஒரு 7-8 இடத்துல பார்த்து கிரைனேட்டு கொள்ள, அந்த கிரைனேட்டு கொள்ளையில வெட்டி எடுத்தா பாருங்க, கேக்கு வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்து திண்டிருக்கான். அதுல ஒரு கல்ல மீண்டும் இயற்கையின் படைப்புல எப்படி இருந்துச்சா அதே மாதிரி ஒட்டடைக்க சொல்லுங்க. ஒட்டச்சல்லிய ஒரு கை பிடி மண்ணை மீண்டும் உருவாக்க சொல்லுங்க, மீண்டும் ஒட்டி வைக்க சொல்லுங்க. தாமிரபரணியிலிருந்து இவர்கள் அள்ளிய வித்த மண்ணை மீண்டும் அதே இடத்தில் இயற்கையாக உருவாக்க முடியுமா? யாராவது இந்த இயற்கையை அழித்த இயற்கையை வெட்டிய மலையை அள்ளிய மணலை மீண்டும் உருவாக்க முடியுமான்னு கேட்டா முடியாது இல்லையா? இந்த மாதிரியான ரிசோர்சஸ், இந்த மாதிரியான கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா? மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக என்னென்ன ஊழல் செஞ்சா, அதிமுக என்னென்ன ஊழல் செஞ்சா, இவன் எத்தனாயிரம் கொள்ளையடிச்சா, அதை எத்தனாயிரம் கொள்ளையடிச்சான்னு மாத்தி மாத்தி பணி கொடுத்துட்டே இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் காற்று எப்படி மாசுபடுது, நிலம் எப்படி மாசுபடுது, நீர் எப்படி மாசுபடுது, ஆறு எப்படி மாசுபடுது, கனிமங்கள் எப்படி கொல்லப்படுது, இதெல்லாம் மீட்பது எப்படி? இங்கு பனை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. பனை மருத்துவனுடைய தேவை என்ன? தேனீக்கள் இல்லாமல் மனிதன் உயிரோடு வாழ முடியாது. விவசாயம் அழிந்துவிடும். தேனீக்களுடைய தேவை என்ன? வண்டுகளுடைய தேவை என்ன? பூச்சிகளுடைய தேவை என்ன? இயற்கை விவசாயம் என்ன? விவசாயத்தை செயற்கையாக மாற்ற லாபம் என்ன? ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ன? இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? ஆண்கள் ஆண்மை இழந்து குழந்தையற்ற நபர்களாக இருப்பதற்கான காரணம் என்ன? இதை பேசிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. மத்திய முறை வந்தா நாம் தமிழர் கட்சியும் மற்ற கட்சியும் ஓட்டு கேட்டு வரையில இந்த பெட்டியில பாட்டு போட்டு விடுவேன், கேட்டு பாருங்க. அது பேசல, அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அவனை பொறுத்தளவு நீ ஒரு ஓட்டு, நீ ஒரு உசுறு கிடையாது, நீ ஒரு ஓட்டு அவனுக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியோட இதே மாதிரி வண்டியில ஒரு பாட்டை படிச்சிருக்க, என் உயிர் தாய் தமிழ் உறவுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்க, எங்கள் உயிர் நீங்க, நீங்கள் வாழ்ந்தால் தான் நாங்கள் வாழ முடியும், நாங்கள் வாழ்ந்தால் தான் நீங்கள் வாழ முடியும். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, உங்கள் உயிருக்கானவர்கள். நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். ஐயா, இந்த டீ கடை நல்லா இருக்குமா? டீ அந்த டீ கடை நல்லா இருக்குமா? யோசிக்கிறோமா இல்லையா? திருட்டு மாடல ஒரு டீ கடையில டீ குடிச்சிருமா? இந்த டீ கடையில எப்படி மாஸ் டீ கடையில டீ எப்படி இருக்கும்? அந்த பக்கம் பதவிங்க டீ கடையில டீ எப்படி இருக்கும்? இங்க வடை எப்படி இருக்கும்? அங்க வடை எப்படி இருக்கும்? இங்க போண்டா எப்படி இருக்கும்? அங்க போண்டா எப்படி இருக்கும்? இங்க என்ன விலை, அங்க என்ன விலை? இங்க என்ன எண்ணெயில போடுறாங்க, அவங்க என்ன எண்ணெயில போடுறாங்க? பார்த்து பார்த்து வாங்கி திங்கிறோமா இல்லையா? சொலையா முனையா வாங்கி திங்கிறோம்ல. எந்த கடையில டீ நல்லா இருக்கு, ருசியா இருக்குன்னு வாங்கி திங்கிறோம். எந்த கடையில வடை போண்டா பச்சை வாங்கி திங்கிறோம். ஏதாவது ஒரு கடையில ஊசி போன வடையை திம்பமா?
ஏதாவது ஒரு இடையில சலிச்சு போன சட்டியை தும்பமா யோசனை இருக்கிற புட்டி இருக்கிற போர்தான் திங்கிறோம். இந்த வேறுபாடு தெரியல. இந்த வடக்கடக்காரன் சரியா வடகடலாம் சலிச்சு போன சட்டியை கொடுத்தாங்க அந்த கடைக்கு போய்யா அந்த வடக்காரர் சாம்பார் நேற்று வச்ச சாம்பார் சூடு பண்ணி ஊத்துறாரு அடி பிடிச்ச நாத்த திம்பியா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வடை வாங்கி திங்கல இவ்வளவு நிர்மலாட்டியம் பாக்குறோம்ல இவ்வளவு ஊத்து பாக்குறோம்ல இந்த கடையில தான் அந்த கடையில தான் அவர் இப்படி போறாரு இவர் இப்படி போறாரு இங்க எப்படி இதெல்லாம் தெரியல. ஏன் ஒரு திமுக யாரு அதிமுக யாரு இவன் எத்தனை ஜெயிச்சான் இவன் எத்தனை ஜெயிச்சான் இவன் அரசியலுக்கு வர மாதிரி இவன் சொத்து எவ்வளவு இவன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொத்து எவ்வளவு 2 பேரும் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி வந்த சொத்து என்ன வந்ததுக்கு அப்புறம் வந்த சொத்து என்ன சரி பரவாயில்ல இவன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் நிற்கும் போது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தான் வாக்குறுதி கொடுத்தா ஜெயிச்சானா தோத்தானா போய் தலைவரான் ஜெயிச்சானா சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றா இல்லையா கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஐயா நீ வந்தையா சொல்ல ஐயா ஒரு கடையில போறோம் அவர் சொல்றாரு அண்ணா இன்னைக்கு சட்னி சலிச்சு போச்சுன்னா தெரியாம ஊத்திட்டு மன்னிச்சு விளையாடுறாரு சரி பரவாயில்ல நம்ம அண்ணன் மாஸ்டர் சார் வர நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அவர்கிட்ட போய் சாப்பிடுவார் அடுத்த நாள் சலிச்சு போன சட்டியை கொடுக்குறாரு அன்னைக்கு அண்ணன் மன்னிச்சுக்கிறேன் நாளைக்கு சரி பண்ணிடுறேன்னு சொல்றாரு அடுத்த நாளும் போறேன் 3ஆம் நாளும் சலிச்ச சட்டியை ஊத்துறாரு திரும்ப அந்த கடையை பக்கம் போவியா நான் கேட்கறது ஏன் அவரை அசிங்கப்படுத்துறக்கா கேட்கல அவர் கொச்சைப்படுத்த நான் கேட்கறது வாழ்வியல்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்க உதாரணத்தை சொல்றேன் ஒரு சின்ன உதாரணம் அன்னைக்கு 2 டீ கடைக்காரங்க கோச்சிக்கிற கூடாது கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் ஒரு டீ கடையில போய் 2 தடவை 3 தடவை சொல்ல வாக்குறுதியை மீறி சலிச்சு போன சட்டியை ஊத்தினா மூஞ்சியில தூக்கி மேல அந்த கடைக்கு போக மாட்டோம்னு போறமே நாம இந்த அரசியல்வாதிகள் 5 வருஷம் நம்மளை ஏமாத்தி இதை செய்வேன் அதை செய்வேன் நான் ஜெயித்தால் வெற்றி பெற்றால் இதை செய்வேன் நான் வெற்றி பெறாட்டால் இதை செய்வேன் மாத்தி நம்மளை ஏமாத்துறானே ஒரு தடவை யாரா சிந்திச்சமா இவன் 5 வருஷம் ஜெயிச்சு வந்தானே இவன் சொன்ன செஞ்சமான யாராவது கேட்டீங்களா யாராவது ஒருத்தர் நீ சொன்னதை நான் செஞ்சுப்பா 5 வருஷம் நான் ஜெயிச்சா அதை செய்வேன்னு சொன்னேன் இதை செஞ்சமான யாராவது கேட்டமா கேட்க மாட்டாங்க ஏன் கேட்டா கோச்சுக்கிறாரு ஐயா எசனர் கோச்சுக்கிறாரு முதலாளி கோச்சுக்கிறாரு ஐயா கோச்சுக்கிறாரு இங்க பாருங்க ஐயா நாம ஏமாந்து நடுத்தருவில் நிக்கிறது காரணம் நாம வாழ வழியிட்டு நிக்கிற காரணம் நம்மளுக்கு குடிநீர் இல்லாம நிக்கிறது காரணம் திருமணம் இல்லாம சாலை வசதி இல்லாம மருத்துவமனை இல்லாம சரியான அடிப்படை கட்டமைப்பு இல்லாம சரியான குடிநீர் சரியான மருத்துவம் சரியான கல்வி இல்லாம நாம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாங்கய்யா நாம பட்ட கஷ்டத்துக்கு நம்ம அப்பா அம்மா கிட்ட கஷ்டத்துக்கு நம்ம தாத்தா மாட்டாங்க பட்ட கஷ்டத்துக்கு வேற யார எம்எல்ஏ எம்பி அதிகாரிகளை கிடையாது அவர்கள் மட்டும் காரணம் கிடையாது நீங்களும் நானும் நாம தான் தவறான தலைவர்களுக்கு தரமில்லாத தலைவர்களுக்கு சரியில்லாத தலைவர்களுக்கு நாம ஓட்ட போட்டு அவனை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏவும் எம்பியாவும் ஆக்கணும் ஊராட்சி மன்ற சேவனா மாத்திரம் ஊராட்சி மன்ற பிரசிடண்டா மாத்திரம் இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி சேர்மனா மாத்திரம் அப்ப நாம காசை வாங்கிட்டு தவறான தலைவர்களுக்கு ஓட்டு போட்டா அதை எப்படிங்க சரியான செயலை செய்வேன் அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்கயா இங்க மழையே பெய்யல ஆனா மழை பெஞ்ச இடங்கள்ல எப்பவோ பெஞ்ச மழை தண்ணி இன்ன வரையும் சாக்கடையா தேங்கி நிக்குது இங்க சாக்கடைகள் சரியா இல்ல தெருவுகளுக்கு சரியா இல்ல அடிப்படை கட்டம் நான் சொல்றேங்க அடிப்படை கட்டமைப்புங்க இது சரியில்லைங்கய்யா இது சரியில்லைன்னா அதற்கு காரணம் இந்த மண்ணை கடந்த 10 ஆண்டுகளாக ஆண்ட ஐயா இசக்கி சுப்பையாவும் இந்த மண்ணை கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்ட அதிமுகவும் இந்த மண்ணை அதற்கு முன்பு ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆண்ட திமுகவும் அதற்கு முன்னாடி ஆண்ட காங்கிரஸ் கட்சினே காரணம் 60 ஆண்டுகள் இந்த மண்ணை எவ்வளவு ஆட்சி செஞ்சாலும் அதுதான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் காரணம் நாங்கள் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வரல ஓட்டு கேட்டு வரல நீங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ உங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நாம ஓட்டு போட்ட அதிகாரிகள் நம்ம ஓட்டு போட்ட அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஓட்ட போட்டோம் தவறான நபர்களுக்கு சரியில்லாத நபர்களுக்கு ஓட்ட போட்டோம் சரியில்லாத நாட்டை சரியில்லாத மண்ணை சரியில்லாத நகரத்தை கட்டமைத்து விட்டார்கள் அனாதைகளாக நிற்கிறோம் நாங்க உங்கள்கிட்ட சொல்றது ஐயா இங்க இருக்க எல்லா பிரச்சனைக்கு காரணம் நம்ம உணர்ந்துட்டோம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல நம்ம என்ன செய்ய போறோம் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கயா மற்ற கட்சிகள் மாதிரி நாங்க உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வரல ஓட்டு கேட்டு வரல உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கேட்டு வந்திருக்கோம் 15 ஆண்டுகள் அந்த நாம் தமிழ் கட்சி இருக்குங்கயா இந்த நாம் தமிழ் கட்சியை நீங்க நினைக்கிற மாதிரி நேற்று ஆரம்பிச்சதோ முன்னாள் ஆரம்பிச்சதோ இந்த போன தேர்தலுக்காக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்த தேர்தல் கூட்டணி போடுவாங்க இவனும் விஜய் மாதிரி போயிடான் கமலஹாசன் மாதிரி போயிடான் சரத்குமார் மாதிரி போயிடுவான் ஆனா அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் மாதிரி போயிடான் இப்படி நினைச்சிடாங்க நாங்கள் திரையில் நடிக்கின்ற நடிகர்களுடைய வாரிசுகள் கிடையாதுங்கய்யா நாங்கள் தரையில் சாதித்த என் தேசிய தலைவன் முப்படைகளை கட்டியமைத்த தேசிய தலைவன் பிரபாகரனுடைய வாரிசுகள் 15 ஆண்டுகளாக தனிச்சு நிற்கிறான் என்ன திராணி வேலை யோசிச்சு பாருங்க ஐயா நீங்க நினைக்கிறீங்க இந்த மேடை நின்று கத்திரங்களா கேன பயா கிறுக்கு பயா அனாத பயா லூசு பயா கத்திரை நினைக்கிறீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க இதே மாதிரி எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த தலைவர்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரோ ஐயா வாவுசியோ ஐயா இம்மானுவேல் சேகரோ ஐயா காமராஜரோ ஐயா அம்பேத்கரோ உனக்காக தான் தங்க கத்துறேன் உங்களுக்காக தான் கத்துறேன்டா நீ டாடா காட்டுல இங்க இருக்க எத்தனையோ பேர் என்னை அவமானமா பார்ப்பாங்க கேவலமா பார்ப்பாங்க எனக்கு அது கவலை இல்லை நீ போது நீ கை கட்டணும்டா நீ தானா வானுலகத்திலிருந்து அந்த தேவை போடா உனக்காக கத்துவேன்டா போடா நாங்க கத்துறது பொழுது இல்லாம கத்தல உங்க கையில இருக்க நோட்டீஸை படிச்சு பாருங்க நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியும் நான் படித்த படிப்பு என்னை சுத்தி இருக்கிறவங்க படிச்ச படிப்பு பார்த்த வேலை வாங்கின சம்பளம் எங்களோட குடும்பம் எல்லாத்தையும் விட்டு ரோட்டு நிற்கிறியா ஐயா இந்த ரோட்டு நிக்கிறவங்களை பாக்குறீங்க ஒரு கேவலமான பார்வை ஒரு இலக்காரமான பார்வை இதெல்லாம் ஒரு ஆளா இதெல்லாம் ஒரு கட்சியான நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க உங்களை விட மோசமா என்ன பார்த்தவங்களை கடந்து வந்தவங்க
இன்னும் சொன்னா எங்களுடைய சொந்த பந்தமே, எங்களுடைய அங்காளி வந்தாலும் எங்களுடைய மாமா வச்சுன்னு நாங்க 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கட்சி ஆரம்பிச்சு அண்ணன் சீமானின் கரமேற்று போகையில எங்களை கேவலமாக புறந்தள்ளியவர்கள் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நாளை உணர்வீர்கள். ஒண்ணு தெரிஞ்சுங்க, அரசியல் சாக்கடை சொல்லிட்டு இந்த அரசியலை எவனுமே எட்டி கூட பார்க்கல. அரசியல் என்பது சாக்கடை இல்லடா, இது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை, அற்புதமான துறை. உலகத்தை இயக்குவது அரசியலும் அறிவியலும். இந்த அரசியலை நாம எடுக்காவிட்டா இந்த அறிவியலை அழிச்சுவிடும் சொல்லிட்டு பிரபாகரன் அங்கே ஏந்திய துவக்கை ஆயுதத்தை இங்கு அரசியல் ஆயுதமாக ஏன் நிற்கிறான். 15 ஆண்டுகளா தோத்துக்கிட்டே இருக்கோம். 15 ஆண்டுகளா தோத்துக்கிட்டே இருக்கோம். 15 ஆண்டுகளா நாங்க தோற்கிறதுக்கான காரணம், நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது. எங்களுக்கு நல்லா தெரியும். நைட்டு காசு கொடுத்தோம்னா விடியால விசுவாசத்தை காட்டிடுங்க. சோத்தாங்கை தெரியாம நொட்டாங்கல பணம் கொடுத்தா, நொட்டாங்கை தெரியாம சோத்தாங்கல ஓட்ட போட்டு போவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத கிடையாது. இந்த தேர்தலில் எங்களுக்கு எங்க கட்சிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 25 லட்சத்துக்கு பக்கமா செலவாகும். இந்த 25 லட்சத்தை ஒரு பிரசிடண்ட் எலெக்ஷன்ல செலவழிச்சா நான் பிரசிடண்ட் ஆயிருங்க. அது கூட 10 லட்சம் செலவழிச்சா பிரசிடண்ட் ஆயிரு. தெரியாத எனக்கு. நானும் பந்தாவா என் கார் முன்னாடி சிவப்பு கலர்ல ஒரு பெரிய போர்டு வச்சு மூமா தலைவர், அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு போட்டு தெரியலாம். அந்த கேவலமான பொழப்பு எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு, நாங்கள் வெல்வதை விட என் மக்கள் விழிப்பது மேல், நாங்கள் வெல்வதை விட என் மக்கள் விழிப்பது மேல். படிச்சிருந்தா சொல்லிக் கொடுக்கணும், பணம் இருந்தா அள்ளி கொடுக்கணும். எங்கள்கிட்ட பணம் இல்ல, நாங்க படிச்சிருக்கோம், உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். திரும்புறதும் மாறாத உங்க வேலை இருக்கு. உங்க முன்னாடி கத்துற நாங்க, எங்களுக்கு ஒரு பிறவி கடன் இருக்கு. பிறவி கடன். அந்த பிறவி கடன் என்னன்னா, எங்க அப்பா அம்மா செய்த தவறு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டது எங்க தாத்தா மாட்டும் தவறு. மேற்படி சொன்ன 4 கட்சிக்கு ஓட்டு போட்டது இந்த தவறு மிகப்பெரிய பாவம். என் தாத்தனும் எங்க அப்பனும் சேர்த்து வச்ச சொத்து எனக்கு பங்கு இருக்கணும். என் தாத்தனும் என் பாட்டனும் சேர்த்து வச்ச பாவத்திலும் என் பங்கு இருக்கு. அதேதான் உங்களுக்கும். என் குடும்பத்தில் செஞ்ச பாவத்துக்கு ரோடு கத்தி இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்காக இந்த 4 கட்சிக்கு என் தாத்தனும் பாட்டனும் ஓட்டு போட்ட தப்புடா. ஆகவே இந்த பாவத்தை தொலைக்க நான் வந்து கத்துறேன். இனிமேலும் நீங்களும் இந்த பாவத்தை செய்ய வேண்டாம். நாம் எல்லாரும் சேர்ந்து மீண்டும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா, பிஜேபிக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்டா, நீங்களும் நானும் எப்படி கல்வி இல்லாமல் கஷ்டப்பட்டமோ, நீங்களும் நானும் எப்படி சரியான மருத்துவம் இல்லாமல் கஷ்டப்பட்டமோ, அதுபோல நம்முடைய அடுத்த தலைமுறையும் கஷ்டப்பட்டு விடும். ஆகவே நாங்கள் ஒரே ஒரு சொல்றோம், நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சி வென்றால் இலவசமாக டிவி, மிக்சி, கிரைண்டர், டிவி, ஆடு, மாடு, கோழி எதுவும் கொடுக்க மாட்டான். ஒன்னே ஒண்ணுதான், அடிப்படையில தரமான குடிநீர் இலவசமா கொடுப்பான். வாழ்வதற்கு கண்டிப்பாக குடிநீர் தேவை. ஆகவே குடிநீர், தரமான குடிநீர் அனைவருக்கும் இலவசம். இந்த வாட்டுக்கையில் இருக்கிறதா ஒழிச்சிருவோம். வாட்டுக்கடை வியாபாரமே இருக்காதுங்கயா. தண்ணீர் விற்பனைக்கு வரும்போது யாரும் நினைச்சது ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் எடுத்துக்க, ரிக்ஷா ஸ்டாண்ட் எடுத்துக்க, இருக்கக்கூடிய கார் ஸ்டாண்ட், கடை, கண்ணு எல்லா இடத்துலயும் ஒரு மண்பானையில தண்ணி வைப்பாங்க. வெயில் காலத்துல மேல இருக்கக்கூடிய மாடிகள்ல ஒரு பக்கெட்ல தண்ணி வைப்பாங்க. காக்கா ஒரு குடிக்கிறது, கீழே இருக்கிற போக்குவரத்துல இருக்கக்கூடிய மக்கள் குடிக்கணும். அன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மண்பானையில் தண்ணி இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல மண்பானை முதல்ல மணலை போட்டு ஒரு டயரை வச்சுருவாங்க. டயருக்கு மேல கொஞ்சம் மணலை போடுவாங்க. அதுக்கு மேல மண்பானை வச்சு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. டெய்லி கழுவி தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இன்னைக்கு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. தண்ணீர் விற்பனைக்கு வந்து விட்டது. எழுதி வைங்கள். அடுத்த 20 ஆண்டு இன்னைக்கே வந்துருச்சு. ஆனால் இதே கல்லீரி குறிச்சிக்கு என்னைக்காவது 20 ஆண்டுகளுக்கு முன்பு வாட்டர்கேன்ல கல்லீரி குறிச்சிக்காரங்க தண்ணி வாங்கி குடிச்சிருப்போமா? வாங்கி கொடுப்போன்ற நிலைமை வந்திருக்கமா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சீனாவில் இன்னும் சொல்லலாம், டெல்லியில காற்று விற்பனைக்கு வந்துருச்சு. தூய ஆக்சிஜன் விற்பனைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த 20 ஆண்டுகள் இன்னைக்கு 2 பேசிக்கிறது 26ல 2056ல கல்லீரி குறிச்சில காற்று விற்பனைக்கு வந்திருக்கும். எப்படி இன்னைக்கு வாட்டர் கேனை வாங்கி நம்மளுடைய கைப்பையில வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி ஆக்சிஜன் குடுவையை வாங்கி நம்ம கைப்பையில வைக்கிற நிலைமை வந்துருங்கயா. இந்த நிலைமை உருவாக கூடாது என்றால் இங்க இருக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும், மலையை பாதுகாக்கணும், ஐம்பூதங்களையும் பஞ்சபூதங்களையும் 50 சக்திகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு. இவ்வளவு பேசியிருக்கோம். இவ்வளவு பேசுறதுனால சொல்ற ஒண்ணே ஒண்ணு, ஐயா இந்த தவறுகள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம அப்பா அம்மா செஞ்ச தவறு, தாத்தம்பாட்டை செஞ்ச தவறு, நாம செஞ்ச தவறு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டது. இனிமேலும் இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. அரசியல் ஒரு சாக்கடை எல்லாரும் ஓடி போயிட்டான். நான் நம்மளுடைய கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் சாக்கடை இறங்கி சுத்தம் செய்ய வந்து 15 ஆண்டுகளா கஷ்டப்படுறோம். 15 ஆண்டுகளா தோக்குறோம். ஆனாலும் விடாமுயற்சி நின்றுகிட்டே இருக்க. உங்க முன்னாடி நிற்கிறேன். நான் 15 ஆண்டுகளா தேர்தலை போட்டிடுறேன். முதல் நாள் கட்சியோட முதல் நாள் முதல் தேர்தலில் இருந்து போட்டிடுறேன். இன்னும் வரையும் போட்டிட்டு இருக்கீங்க. 15 வருஷமா இன்னும் வரையும் தோத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த பிள்ளைகளை விட்டுட்டா என்னை மாதிரி 234 தொகுதியிலும் போட்டிடுறாங்க. வெள்ளம் சீமான் உட்பட இந்த பிள்ளைகளை விட்டுட்டா, இந்த கட்சியை விட்டுட்டா பேசுறதுக்கு கேட்கறது கூட நாதி இல்லையா. இன்னைக்கு ஐயா இசைக்கு சுப்பையாவை பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கு. நாங்க வந்து கேட்கிறோம், நாளைக்கு நாங்களும் இல்லாம போயிட்டா இதை கேள்வி கேட்க கூட நாதி இல்லாம போயிடும். ஆகவே நாங்கள்கிட்ட ஒரு தடவை கேட்கிறது, விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் 3வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல இருக்கக்கூடிய விவசாய சின்னம் அம்பாசமுத்திரத்துல 3வது இடத்துல இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு ஒரு தடவை வாக்கு போடுங்க. நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு என்பது வெறுமன வாக்கல்ல, உங்கள் அடுத்த தலைமுறை வாழ்க்கை. நீங்க ஓட்டு போட போகையில உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மகள், பேரன், பேத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இங்க இருக்கக்கூடிய தாமிரபரணி தாயை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய சாக்கடை, இங்க இருக்கக்கூடிய தெருவுகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பு, பேருந்து, இங்க இருக்கக்கூடிய பொது போக்குவரத்து எல்லாத்தையும் பாருங்க. இதையெல்லாம் மாத்த போறேன். என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போறேன். என் பிள்ளைக்கு நல்ல தலைவனை கொடுக்க போறேன்னு ஒரு தடவை
நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க தாழ்மையை கேட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் என்னோட பேச்சை நின்று கேட்ட தாய் தமிழ் உறவுகளுக்கும் உதாரணமா 2 டீ கடை சொல்லி தப்பா நினைக்க 2 டீ கடையிலுமே நான் டீ குடிச்சிருக்கேன். அருமையான டீ கடை, நல்ல டீ கடை, வடா போண்டா பச்சை நல்லா இருக்கு. சளிச்சு போடுறது கொடுக்கல, சட்னி எல்லாம் சளிச்சு போய் கொடுக்கல. நான் உதாரணத்துக்கு சொல்லி எல்லா பேரும் இந்த கடையிலே டீ குடிங்க. அண்ணன் 2 பேருக்கு நன்றி. நன்றிங்க, மனமார்ந்த நன்றிகள். யார் மனதையும் புண்படுத்திருந்தால் மன்னித்து விடுங்கள். ஐயா இசைக்கு பேசியதால் யாராவது புண்பட்டீங்கன்னா நல்லபடியா புண்பட்டு போங்க. அதுக்காக மயிறு கூட வருத மாட்டேன். ஏன்னா நான் பார்த்த அந்த அளவுக்கு இந்த தொகுதியில கஷ்டப்பட்டேன். நான் பார்த்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். 50 நாளா ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடி இருக்கேன், புக்கே போட்டிருக்கேன். நாம் தமிழர் கட்சி இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த தொகுதியின் பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா புகைப்படம் எடுத்து அதுக்கு முன்னாடி நடத்தின ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்தி சேகரிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புத்தகமே போட்டு ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்வையிட்டு அதையும் ஜிபிஎஸ் போட்டாவில் ஜிபிஎஸ் போட்டா குளோபல் பொசிஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல எந்த நீர்ல எந்த சாக்கடையோ அதை புறத்தையும் புகைப்படம் எடுத்து வச்சிருக்கோம். ஆகவே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்றது, ஐயா இசைக்கு சுப்பையாவை நான் திட்டுவதை நான் உண்மையிலேயே என்னுடைய பிறவி கடனாக நான் நினைக்கிறேன். அவர் செய்த தவறுகளை இப்போதும் சுட்டிக்காட்டாவிட்டால் எப்போதும் சுட்டிக்காட்ட ஆளே இல்லாமல் போகும். ஒருவேளை எங்களை எல்லாம் அடுத்த தேர்தலுக்கு இங்க தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடுவாரானே எங்களுக்கு தெரியல. அந்த அளவிற்கு நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். ஐயா இசைக்கு சுப்பையாவையோ அதிமுக பேச வேண்டிய நோக்கம் இங்க பாருங்க. நான் இந்த ஊருக்கு வரையில அதிமுகவுக்கு கட்சி சீட்டு அவருக்கு தேவை உறுதியாச்சா என்னன்னு தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி என்னை தவிர அதிமுகவில் அம்பாசடர்ல யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க விட மாட்டேன், வேற கட்சிக்கு போயிருந்தது மிரட்டினாரோ என்னவோ தெரியல, எனக்கு தெரியாது. அங்கே நடந்துச்சு அவங்க வீட்டுக்குள்ள நடந்தா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எல்லா கட்சிகள்லையும் நான் நத்த விஸ்வநாதன் ஐயாவை 10 வருடங்களாக தேர்தல் எதிர்த்து நின்றவன். அங்க எல்லாம் சீட்டு அறிவிச்சு இன்னார்தான் வேட்பாளர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சோறு விளம்பரம் எழுதுவாங்க, டோக்கன் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஐயா இசைக்கு சுப்பையா அவர்கள் தேர்தல் என்று வருவதற்கு முன்னாடியே மார்ச் மாசம் பிப்ரவரி மாசம் கடைசியிலேயே இங்கு சுகர் விளங்கர பூரா எழுதி முடிச்சிட்டார். அது அவர் பேரோட எழுதி முடிச்சிட்டார். அதே மாதிரி பிப்ரவரி மாசத்தின் கடைசியிலேயே ஒரு டோக்கன் அடிச்சிட்டார். அந்த டோக்கனோட மதிப்பு 2000 இருந்து 20,000 வரைன்னு சொன்னாங்க. அப்பவே கொடுத்து முடிச்சிட்டாங்க. QR கோடோட கொடுத்தாரு. QR கோட ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், அதுல ஒரு இளவும் வரல. அப்படின்னா என்னன்னா மக்களை ஏமாத்துவதற்கா ஏதோ ஒரு QR கோடு வச்சா நம்ம எப்பவுமே ஸ்கேன் பண்ணி பார்க்க மாட்டோம். அப்படி நினைச்சு கொடுத்துட்டாங்க. நாங்க அதுதான் முதல் வேலையா பார்ப்போம்னு அவருக்கு தெரியல. அந்த QR கோடு உண்மையில டுபாக்கூர் QR கோடு அப்படிலாம் ஏமாத்தி அவர் முதலிய டோக்கன் அடிச்சு கொடுத்துறாரு, முதலிய சூழலம் பண்ணிட்டாரு. அப்ப அவர் முடிவு செஞ்சிருந்தது, எந்த கட்சி வந்தால் அதற்கு தகுந்தார்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து முடிவு செஞ்சு வச்சிருந்தார். திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் கையில கூட்டணி கையில இங்க கொடுத்துட்டாங்க. கூட்டணி கட்சி கையில கொடுத்த உடனே முழுவதுமாக கூட்டணி கட்சியில அவர் கட்டுப்பாட்டில் கொண்டாந்துட்டாரு. கை சின்னமே நம்ம கண்ட்ரோல வந்து